கர்த்தர் கொடுத்த இந்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் கிருபை இல்லைன்னா நாம் வாழ்க்கையில் எந்த விதத்துலையும் நம்ம வாழ்க்கையில் மேலே வரவே முடியாது. அதை நம்ம முதலாவது நம்ம பைபிள் படிக்கும்போதே அதுதான் கிருபை தான் ஆண்டவர் இலவசமாக தந்தது. அதை நம்ம பெற்றுக்கொண்டு தான் நம்ம வாழணும் வாழ்க்கையில். அதெல்லாம் நான் இன்றைக்கி தலைப்பு என்னென்னா, உதவி செய்கிற தேவன். நமக்கு உதவி செய்கிறதே மனுஷன்கிட்ட நம்ம உதவி கேட்டு போகிறோம். அந்த மனுஷன்கிட்ட உதவி கேட்கும் பொழுது கூட நம்ம ஆண்டவருடைய பிரசனம் நம்மளோட கூட இருக்கும்போது தான் மனுஷனே நமக்கு உதவி செய்ய முடியும். ஏன்னா மனுஷனை வச்சு ஆண்டவர் நிறையா நமக்கு உதவி செய்கிறத நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கும் பார்த்திங்களா. அதனால் மனுஷன்கிட்ட உதவி விருதான்னா அவன்கிட்ட மாத்திரம் நீ போய் கேட்க பார்த்தியா, அது நீ விருதாமா? நீ என்கிட்ட கேட்டுட்டு ஏன் மூலமாக நான் மனுஷன் மூலமாக செஞ்சோம்னாக்கி அதுதான் உனக்கு ஆசீர்வாதங்கிறது தான் ஆண்டவர் இந்த மாதிரி சொல்கிறாரு. அதனால் மனுஷங்கிட்ட நம்ம உதவி கேட்காம அவங்க உதவி செய்யாமலாம் இருக்க முடியாது. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் நம்ம வாழ முடியாது. அதனால் உதவி ஆண்டவர்கிட்ட முதலாவது நம்ம கேட்டு பெற்றுக்கொண்டு அவர் மூலமாக நம்ம மனுஷன் மூலமாக நம்ம உதவி செஞ்சார்னா அதுதான் ஆசீர்வாதம். அதுதான் ஆண்டவர்கிட்ட தான் நம்ம உதவியை கேட்கணும். மற்ற மனுஷன்கிட்ட கேட்குறத விட முதலாவது நம்ம ஆண்டவர்கிட்ட தான் நம்ம உதவி கேட்கணும். அதை நம்ம முதலாவது வச்சு இந்த வசனங்கள்லாம் தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. உதவியை நாங்கள் நாடி தேடும் பொழுது உம்முடைய பாதத்திலே முதலாவது அமர நாங்கள் கற்றுக்கொள்ள இந்த வசனங்களின் மூலமாக படிக்கும் பொழுது ஆண்டவரே ஒவ்வொருடைய இறுதியத்திலும் நீ பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. உதவி நாங்கள் ஆண்டவரே மனிதத்திலே போய் நாங்கள் தேடி ஓடி அலையாதபடி தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய உதவியை நாடி அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ, என்ன செய்யறதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை செய்ய நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வை இந்த நாட்களில் எங்களுக்கு நீ தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிற சுவாமி. இந்த வசனங்களின் மூலமாக எங்களோடு கூட பேசி இதை நடச்சலமாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. குறிப்பிட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாட்களிலே ஒவ்வொருவருக்கும் கேட்குற பிள்ளைகளுக்கு நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம், பொறுப்பட்டுக்கிறோங்க. இது அந்த உங்கள் பிரசனை மாத்திரம் எங்களை வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் அம்மக்கே சேர்க்கிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு உதவி நம்ம ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். அதுதான் நான் முதலாவது நம்ம எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, சின்ன காரியமாக இருக்கலாம், பெரிய காரியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய உதவி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஓடவே முடியாது. நேற்று ஒரு இடத்துல நான் ஒரு சின்ன காரியம் நேற்று போயிட்டுருக்கும்போது வெளியே ஒரு கடைக்கு போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னாக்கி காரில் போயிட்டுருக்கும்போது முன்னாடி ஒரு பையன் வந்தான். பைக்கில் ஓட்டிகிட்டு போகிறான். என்னமோ இந்த முன்னாடியே பின்னாடிலாம் நிறைய வண்டி போயிட்டுருக்குது. அதில் மெதுவாக போகணுங்க ஒரு இது இல்லாமல் இந்த ரேஸ்லாம் போவாங்க பார்த்திங்களா, அப்படி இப்படி செஞ்சு போவாங்க. அந்த மாதிரி ஒரு வண்டி உள்ளுக்குற இன்னொரு வண்டி உள்ளுக்குற அப்படியே போகிறான். போகும்போது பார்த்திங்கனாக்கி அதில் இந்த இடையில அவங்க வண்டி முன்னாடி போகிறவங்க பேரண்ட்ஸ் வயசானவங்களை வச்சுட்டு போகிறாங்க, இல்லாட்டா கணவன் மனைவி போகிறாங்க, பிள்ளைகளை வச்சுட்டு போகிறாங்க. அவங்கெல்லாம் பயந்து அப்படியே நடுங்குறாங்க. நம்ம கார்லேருந்து நான் பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கி அவங்க அப்படியே பயம் அவங்களுக்கு. அப்படி ஓட்டிகிட்டு போகிறான் வண்டி. அப்போ அவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், யாரை நம்பி அவன் எப்படி, அதாவது வீட்டில் அம்மா அப்பா தான் வண்டி வாங்கி கொடுத்துருப்பாங்க, என்ன சூழ்நிலையில் அவன் வளர்ந்து இப்படி போகிறான் பாருங்கள். எத்தனை பேர் அடித்து போட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சுது, லைனாக விழுந்துருவாங்க. ஏன்னா லைனாக போயிட்டுருக்காங்க வண்டி. ஒரு வண்டியை இடித்தோம்னா பிறகு மற்ற வண்டி எல்லாம் அப்படியே நின்று எவ்வளோ ஆக்சிடெண்ட் ஆகும் பாருங்கள். அதை நினச்சி பார்க்காம அவன் பாட்டுக்கு அவனுக்கு எந்த உதவியும் தேவையில்லாத மாதிரி அவன் பாட்டு போகிறான். ரோட்டில் போகும்போது மற்றவங்களை பற்றி நினச்சே பார்க்காம போகிறாங்க. சின்ன வயசு தான் அந்த மாதிரி இருக்காங்க உலகத்தில். அதனால் உதவி நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம், என்ன நடக்குதுனாலும் நடக்கலாம். அதனால் இந்த மாதிரி போகிற பையங்களை ஏன் சொல்கிறேன்னா, ஆண்டவருடைய உதவி நமக்கு இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ரோட்டில் போய் நம்ம நடந்து போகும்போது கூட பிரச்சனை தான், வண்டியில் போனாலும் பிரச்சனை தான். அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். இப்போ பார்த்திங்கனாக்கி இந்த அன்பு தெளிஞ்சு போகும் அப்படிங்கலாம் பைபிள் இருக்குதுங்க. அதான் நடக்குது. அடங்காமல் பிள்ளைங்கள் இருக்குது. ஒருவேளை தாய் தகப்பன் மாதிரி நல்லா இருந்து பையன் எப்படி இருக்கலாம், அது நம்ம குறை யாருமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் அப்படி இருக்காங்க. அதனால் நம்ம பிள்ளைங்கள்லாம் எப்படி வளர்க்கணுங்கிறத நம்ம வேத வசனத்தின் மூலமாக பிள்ளைங்களை நம்ம வளர்க்கும்போது ஆண்டுகிட்ட அந்த உதவி இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கும் வேணும், நம்ம பெரியவங்களுக்கும் வேணும். அதனால் இது பொதுவான சப்ஜெக்ட் தான். இது நம்ம படிக்கும்பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம உதவி ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருந்தோம்னா ஆண்டவருடைய உதவி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல படிச்சிருவோம். அது பார்த்திங்கனாக்கி அவரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை நம்ம வாழணும். அவருக்கு என்ன பிரியம், அவர் நம்ம நீங்கள் நிறைய காரியம் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்க, பொய் சொல்லக்கூடாது, களவு பண்ணக்கூடாது, மற்ற பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, அந்த மாதிரி காரியங்கள்லாம் நிறைய ஆண்டவர் நமக்கே கற்றுருந்துருக்காரு. அதை நம்ம செய்யணும். அப்போ உலகத்தில் நம்ம போகும்போது பார்த்திங்கனாக்கி அவரை பிரியப்படுத்துகிற மாதிரி தான், அவருக்கு பிரியம் இல்லாத காரியங்களை செய்யக்கூடாது. அதுதான் நம்ம அவருக்கு என்னெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம்னாக்கி அதை பிரியமான காரியங்களை நம்ம செய்கிறதுக்கு நம்ம நம்ம வாழ்க்கையில் நம்ம அர்ப்பணிப்போம். அதை நம்ம செய்யறதுக்கு நீங்கள் அந்த காரியங்களை செய்யுங்க.
அடுத்து பார்த்திங்கன்னா அவரோட சித்தத்தை நான் வந்து செய்யணும். அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன சித்தம் வச்சுருக்காரு, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பாருங்கள், சில பிள்ளைங்க பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு போகும்போதாகட்டும், மற்ற காரியங்களாகட்டும் நிறைய முடிவு எடுப்பாங்க. நான் வந்து பைபிள் ஸ்டடி படிப்பேன், ஆனால் பைபிள் தான் படித்து நான் போக போகிறேன் அப்படிம்பாங்க. சிலர் வந்து நான் இன்ஜினியர் படிப்பேன், ஒருத்தன் கம்ப்யூட்டர் படிப்பேன். அப்போ வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்குதுனாக்கி அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னாக்கி இந்த நம்ம இங்கே சர்ச்சிலலாம் வந்தோம்னாக்கி, இந்த சண்டே கிளாஸ்லாம் வந்தோம்னாக்கி எங்கள் பிள்ளைங்கள்லாம் ஜெபம் பண்ணும்போது சொல்லுவாங்க, எனக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்வேன் அப்படிலாம். சின்ன பிள்ளைகிட்ட நம்ம கேள்வி கேட்டாலே நிறைய பிள்ளை சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்களும் நிறைய பேர் இருக்காங்க பார்த்திங்கன்னா. அப்படி நம்ம பிள்ளைகளும் அப்படி இருக்கணும். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவரே நான் என்ன படிக்கணும், மற்ற காலேஜ் போகும்போதாட்டம் ஸ்கூலில் படிக்கும்போது நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே பாருங்கள். சின்ன பிள்ளைலேருந்தே நம்ம சண்டே கிளாஸில் நான் பார்த்திங்கன்னாக்கி நிறைய பிள்ளைங்க அப்படி நிறைய சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கேன் ஆண்டி, இந்த மாதிரி செய்யணும்னு நினைக்கேன் அப்படிலாம் சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்வேன், நீங்கள் உனக்கு ஒரு தீர்மானம் இருக்கும், ஆனால் ஆண்டவர் உன்னை கொண்டு என்ன நடத்தணும்னு வச்சுருக்காரோ அதை நடத்துவார் அப்படின்னு சொல்லி நல்லா சொல்லியிருக்கேன். அது நிறைய சின்ன பையங்கள்லாம் கேட்டு ஆமாம் ஆண்டி அப்படிம்பாங்க. அப்போ ஒரு 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 பையன் வாழ்க்கையில் நடந்தது பார்த்திங்கன்னா, ஒரு பையன், ஒரே பையன் தான் அவனை பார்த்தா அவங்க அம்மா ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க. அவன் வந்து படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் போனால், நான் வந்து பைபிள் தான் படிப்பேன், நான் பைபிளை படித்து நான் இது பண்ண போகிறேன், ஊழியம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைகள்கிட்ட நல்லா ஊழியம் பண்ணுவான். எங்கள் பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு போகும்போது சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா அந்த ப்ரைஸ் வாங்கி கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் நல்லா பிள்ளைங்களை வந்து ரொம்ப அவங்கள இந்த பைபிள் சொல்லி கொடுக்கும்போது அவங்க எல்லாத்தையும் நான் என்னோட வந்துடணும்னு சொல்லி நான் நினைப்பேன் ஆண்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ கிஃப்ட்டு கொடுத்து அவங்கள நல்லா சந்தோஷப்படுத்தினா இன்னும் நல்லா ஆழமாக படிக்க வருவாங்கன்ட்டு அப்படிலாம் அவங்க கொடுக்குறத நான் பார்த்துருக்கேன். இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் எடுத்து இபிஎஸ்க்கெலாம் படிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் வந்து அதுக்கு படித்து நல்லா பண்ணி பார்த்திங்கன்னா ஊராக போவேன் அப்படிமா. ஆனால் அவங்க அம்மா அப்பா ஒரே பையன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னாக்கி அவன் என்ன சொன்னானோ அதுபடி நாங்கள் நடந்தோம். அவங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க, நான் வந்து அர்ப்பணிச்சிட்டேன் ஆண்டவருக்குன்னு, அவன் என்ன செய்யணும்னு விரும்பினானோ அதுபடி நடந்துக்கிட்டோன்னு சொல்லி நான் வந்து அவன் விருப்பப்படி விட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கள் சண்டே கிளாஸில் ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, பாருங்கள் ஒரு பிள்ளையே எப்படி அர்ப்பணிச்சிருக்காங்க, எப்படி அவன் சொன்னபடி போகட்டும், இருந்துட்டு போகட்டும், எனக்கு வயசான காலத்தில் பார்க்கலனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் பார்த்துக்கிடுவார் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களும் என்கிட்ட சொல்லுவாங்க. நான் நிறைய அப்படி பிள்ளைங்கள்லாம் பாருங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஊழியம் பண்ணுற பிள்ளைங்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி அர்ப்பணித்து ஊழியம் பண்ணுறதுக்கு அவருடைய சித்தத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. நான் ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணுறதுக்கு தான் எனக்கு ஆண்டவர் அழைப்பு வச்சுருக்காரு, நான் வந்து பெரிய வேலை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவான். நான் படிச்சிருந்தோம்னாக்கி இன்ஜினியராக 1 லட்சம் 1.5 லட்சம் நான் சம்பாதிக்கலாண்டி, ஆனால் அதை விட எனக்கு இந்த ஊழியம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ட்டு இந்த விபிஎஸ்க்குலாம் வரும்போது பார்த்தோம்னாக்கி நல்லா பேசுவான் அந்த பையன். அந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி ஆண்டவர் சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணித்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் பேரண்ட்ஸுக்கு உதவி செய்வார், இவனுக்கும் உதவி செய்வார், மற்ற பிள்ளைகளுக்கும் நிறைய பேருக்கு அவன் ஐடியா கொடுத்து அவங்க வாழ்க்கையில் எப்படி நடக்கணுங்கிறதெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லுவான். அப்போ அப்படி நடக்கணும்னாக்கி ஆண்டோடைய சித்தத்துக்கு அவன் அர்ப்பணித்ததுனால தான் அப்படி இருக்க முடிஞ்சுது. அப்போ நம்முடைய பிள்ளைங்களையும் பார்த்திங்கன்னாக்கி ஆண்டோடைய சித்தத்துக்கு நீ அர்ப்பணி, ஆண்டவர் ஒன்றை கொண்டு என்ன நடத்தணும்னு சொல்லியிருக்காரோ அந்த படிப்பை நீ படி, அந்த வேலைக்கு போ, அந்த காரியங்களை நீ செய்யும் பொழுது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், அவர் உனக்கு உதவி செய்வார். எந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும் சரி அந்த இடத்துல ஆண்டவர் உதவி செய்வார். அதனால் அவரை பிரியப்படுத்துகிறதா நம்ம வாழ்க்கை வாழணும். அவருடைய சித்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் வாழும்போது நமக்கு ஆசீர்வாதம். அடுத்தது ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு புது உடன்படிக்கையை தந்திருக்காரு. அந்த புது உடன்படிக்கை இல்லாமல் இந்த இஸ்ரேல் மக்களே பாருங்கள், அந்த உதவியை தேடி ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி அந்த வசனத்தை படித்தோம்னாக்கி உங்களுக்கு தெரியும். சங்கீதம் 60:11 நீங்கள் படிச்சு போதுன்னா, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி வந்து விருதா அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் படிக்கலாம். அந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் படிக்கும்போது தான் இஸ்ரேல் மக்கள் வந்து எப்பவுமே கீழ்ப்படிய மாட்டாங்க. அவங்க ஆண்டவர் செய்கிறத வந்து அவங்க வந்து மதிக்கவும் மாட்டாங்க. மதிக்காதனால தான் இக்கட்டு நேரத்தில் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு மனுஷன் செய்கிறது விருதான்னு தெரியும். ஆண்டவர் தான் செஞ்சு எத்தனை காரியங்கள் செஞ்சு அவங்களெல்லாம் வெளிநடத்தி கொண்டு வந்திருக்காரு, அடிமையில் இருந்துலாம் கொண்டு வந்திருக்காருன்னு தெரியும். ஆனால் அது செய்யாதனால தான் இந்த ஜெபத்தை பண்ணுறாங்க. எங்கள் விருதான்னு தெரியும் ஆண்டவர், ஆனால் நீங்கள் எப்படியாவது எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இப்படி நம்ம வந்து கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டவர்கிட்ட எப்பொழுதுமே அவருடைய சித்தத்துக்கு நான் சொன்ன பாருங்க, சித்தத்தையும் பிரியப்படுத்துறதையும் செஞ்சு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம துரிதமாக இருக்கணும். ஆண்டவர் நமக்கு ஒரு புது உடன்படிக்கையை நம்ம தந்திருக்காரு, நமக்கு நம்மளுடைய அவருடைய பிள்ளையை நம்மளை மாற்றிருக்காரு. அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையிலானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, அந்த வேதத்தில் உள்ள ரகசியத்தை கற்றுக்கிட்டு அவர் சத்தியம் உள்ளவர், நீதி செய்கிறவர்னு சொல்லி இதெல்லாம் வந்து நம்ம நம்பிக்கையை வச்சு ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்த போகிறாரு அப்படிங்கிற இந்த கவனமாக இருந்தோம்னா வாழ்க்கையில் இருந்தோம்னு வைங்க, தேவனுடைய ஆவியானவர் நம்மளை வந்து
சமுதாயத்தில் நம்ம எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத வந்து போதிச்சு நம்ம நடத்தும்போது நம்ம அந்த காரியங்களில் நம்ம ஜெயத்தை தான் பெறுவோம் இல்லையே. நம்ம வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்கிறதுக்கு வாய்ப்பே வராது. அந்த மாதிரி காரியங்களை செய்கிறதுக்கு தான் நிறையா வந்து வேண்டாத காரியங்களை செய்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சு அவங்க கஷ்டப்படுறத நம்ம வந்து அதை தவிர்க்கணும். அதை வந்து நம்ம படிக்கவே கூடாது. இதை நம்ம படிக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரதை நம்ம வந்து படிக்கணும். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் வந்து அவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்யும் பொழுது தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நமக்கு நடக்குது. நிறைய பாருங்கள், உதவி இருக்காது. அவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனால நமக்கு அவருடைய உதவி இல்லைனாலே நம்ம வந்து நம்முடைய நிலைமை என்ன ஆகுன்னு பாருங்கள். நான் அந்த வண்டி கதை சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெளியே போகும்போது நமக்கு பாதுகாப்பே கிடையாது. நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கார், நம்மளோட கூட இருக்காருங்க ஒரு உற்சாகம் நமக்கு இருக்கணும். நமக்கு அந்த நம்பிக்கையில் தான் நம்ம வெளியே போயிட்டு வர முடியும். இப்போ இன்றைக்கி வெளியே போயிட்டு நம்ம வீட்டுக்கு வர்றதே வந்து ஒரு பெரிய கிருபையாக இருக்குது. அதனால் அந்த மாதிரி காரியங்களை செய்கிறதுக்கு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம தவிர்க்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி ஜெபிக்கணும். அதை நீங்கள் செய்யுங்க. அடுத்து வந்து சங்கீதம் 72:12 நீங்கள் அதுக்கு முன்னாடி எனக்கு படித்து பார்த்தீங்கன்னா நிறையா ஆண்டவருடைய காரியங்கள் நீங்கள் படிக்கலாம். நீங்கள் அந்த அதிகாரத்தை ஃபுல்லாக நீங்கள் படித்து பாருங்கள். நான் வந்து ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். விடுவிப்பார் அப்படிங்கிறலாம் விடுவிப்பார், கண்டிப்பாக செய்வார். செய்கிறது ஆண்டவரின் வசனம் நீங்கள் பாருங்கள். நிறைய காரியங்கள்லாம் செய்வார் அப்படிங்கிறது தான் இருக்க முடியாது. செய்ய போகிறாரா அப்படின்னு அந்த சந்தேக வார்த்தைகள் வந்து நம்முடைய வசனங்களில் இருக்கவே இருக்காது. அதனால் நாம் வந்து ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நாம் வந்து முக்கியமாக நம்ம இருந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம கடைபிடிச்சு அதை நடக்கணுங்கிறத நம்ம முதல்ல தெரியணும். சிறுமையானவனை வந்து ஆண்டவர் அற்பமாக என்றதே கிடையாது. அவருக்கு உதவி செய்தார். எளிமையாக இருந்தாலும் அதையும் வந்து நம்ம அற்பமாக எண்ணாமல் ஆண்டவர் நடத்துன்னு நம்ம நிறைய வசனங்களை நீங்கள் படிக்கலாம். அதில் வந்து சங்கீதம் 34வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 34 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இப்போ இந்த வசனம் பார்த்தீங்கன்னாக்கி அந்த ஏழை கூப்பிட்டான், அது அந்த வசனத்தை வச்சுட்டு இந்த இடத்த நீங்கள் படித்து பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி. இப்போ வந்து இது ஒரு பெரிய ரட்சிப்பு கிடைக்குது நமக்கு. இந்த ஏழை கூப்பிட்டான்னு கர்த்தர் வந்து கேட்டு அவனை வந்து எல்லாத்துலேருந்து நீக்கி. அப்போ நம்ம வாழ்க்கையை வந்து முழுமையாக அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அர்ப்பணிக்கும் பொழுது அவர் ரட்சிப்பை கொடுத்து நம்மளை அவருடைய பிள்ளையாக மாற்றிடுறாரு. அப்போ அவருடைய பிள்ளையாக இருக்கும்போது தான் நமக்கு உதவியே கிடைக்கும். அவருடைய பிள்ளையாக அவர் சொந்தமாகி நம்ம இருக்கும்பொழுது தான் அந்த உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்காக இந்த வசனத்தை நான் சொல்கிறேன். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்கள் எல்லாத்துக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். அப்போ இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கே ஆண்டோடைய கிருபை இருக்கணும், ஆண்டோடைய உதவி இருக்கணும். அந்த வசனத்தை நீங்கள் படிங்க. இப்போ நீங்கள் சிறுமையானவன் வந்து நம்ம சிறுமையானவன் அப்படிங்கும் பொழுதே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் சிறுமையாக நம்ம இருக்கும் பொழுது நம்மளை ஆண்டவர் வந்து தள்ளாமல் விழுதாருன்னு சொல்லி பார்க்கோம். ஆனால் வந்து யோபு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கி யோபுன் கதையை ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவர் வந்து நிறைய கஷ்டப்பட்டது, நிறைய அவரே பேசாத காரியங்கள்லாம் பேசும்பொழுது ஆண்டவர் வந்து பேசும்பொழுது தான் அவர். ஆனால் வந்து அவருக்குள்ளே என்ன இருந்ததுன்னா ஆண்டவர்கிட்ட நம்பிக்கை வச்சுருந்தார். அதாவது அவங்க மனைவி சொல்லும்பொழுது கூட ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டா ஆண்டவர் திருப்பி தருவாருங்க ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோடு தான் அந்த வார்த்தையை பேசுகிறார். அப்போ ஆண்டவரை பற்றி அவர் குறைய சொல்லலை அப்படிங்கிறது அந்த அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா யோபு அதுதான். யோபை பற்றி படிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் ஆண்டவர் இப்படி செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஆளை பற்றி சொல்லிகிட்டே தான் இருந்தார் வழியே. அப்போ வந்து ஆண்டவர் சொல்கிற அவர் வந்து நிறைய காரியங்கள் செஞ்சுருக்காரு பாருங்கள். அதில் 34:27 பார்த்திங்கன்னா அந்த கூக்குரலாம் கேட்குறான் ஆண்டவர். நம்ம ஏதாவது நம்ம கேட்கும், நம்ம சத்தம் போட்டு அவர்கிட்ட என்னமோ நமக்கு வேதனை அப்படின்னு கேட்கும்பொழுது ஆண்டவர் வந்து அதை கேட்குறவராக இருக்கார். அடுத்தது நியாயத்தை வந்து நமக்கு செய்கிறவர், நம்மளோட நியாயம் விசாரிக்கிறவர், நம்மளை எல்லாத்தையும் செய்கிறார். அப்போ நான் கூப்பிடுறதையும் கேட்பார், எனக்கு நியாயமும் செய்கிற ஆண்டவர் அவர் தான் அப்படிங்கிறத யோபு வந்து அந்த வசனங்களின் மூலமாக அவருக்கு சொல்கிறத நம்ம கேட்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் பாருங்கள், நம்ம கூப்பிடும்போது நமக்கு செவி கொடுக்குறோம். நம்ம ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த காரியத்தை செய்கிறாருங்கிறது தான் யோபு சொல்கிற காரியம். நியாயத்தை விசாரிக்கிற நியாயம்லாம் இந்த நாட்களில் யாருமே செய்கிறதில்ல. ஆனால் ஆண்டவர் அதை செய்வார் அப்படிங்கிறத இவர் யோபு வந்து சொல்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ யோபின் நம்பிக்கை யார்கிட்ட இருந்ததுன்னா கர்த்தரிடத்தில் தான் இருந்தது. கர்த்தர் வந்து நம்மளை வந்து ஆசீர்வதிப்பார், நம்மளை வந்து நீதி செய்கிறவர், அவர் வந்து நம்மளை சத்தத்தை கேட்குறவருங்கிறத செஞ்சதுனால தான் அவர் வந்து இந்த மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்துலாம் சொன்னாங்க பார்த்தீங்களா, நிறைய காரியங்கள் சொல்லும் பொழுது அந்த காரியத்தில் அவர் மெயின்ட்டை போடவே இல்லை. அவர் மூளையை கொண்டு போய் அதில் போட்டு ஐயோ நம்ம தவறு செஞ்சுருப்போமோன்னு சொல்லி அவர் சொல்லவே செய்யலை.
விடுதலை. அவங்க சொன்ன காரியங்களுக்கெல்லாம் வந்து ஆண்டவரே கடைசியில் சொல்லுவார், இவர் ஜெபித்தவர் தான் அவங்களுக்கு விடுதலை. அப்போது அந்த காரியங்களில் ஆண்டவரை மட்டும்தான் யோபு பற்றி பிடிச்சு கொண்டார். அவருடைய சரீரம் பூரா அழுகி நாரி போன நாட்களில் கூட அவர் சொல்வார், என்னுடைய சொந்த கண்களால் தேவன் பார்ப்பேன், அவர் உயிரோடு இருக்கிறாரு, அவர் மரித்து போகல, அவர் உயிரோடு இருக்கார், என் கூட பேசுறதுக்கு அவர் வந்து நான் அவரோட கூட பேசுவேன், அவரை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த நாட்களில் சொல்கிறத நம்ம பார்க்கோம். அப்போ அவ்வளோ பெரிய நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா? யோபு போல் நம்மளும் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனாலும் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம பிசாசானவன் நிறைய காரியங்கள் செய்கிறான், ஆனால் அதுலேருந்து நம்ம உதவி பெற்றுக்கொள்ள நம்ம ஆண்டவரை நோக்கி தான் பார்க்கணும். யோபு வந்து அப்படி தான் செஞ்சார், ஆண்டவர்கிட்ட தான் நோக்கி பார்த்தாரு. மற்ற மனுஷங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அவர் இது பண்ணலை. ஆனால் ஆண்டவர் உதவியை நாடி தேடினதுனால அவர் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அதுபோல் நம்மளும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த யோபுவை போல் பாருங்கள், மற்றவங்க பக்கத்தில் இருக்கவங்க என்னெல்லாம் சொல்லுவாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டு மைண்டில் போட்டோம்னாக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நம்ம ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வோம். அதனால் அப்படி இல்லாமல் ஆண்டுக்கு பிரியமான காரியம் செஞ்சு ஆண்டுகிட்ட வந்து உதவியை பெற்றுக்கொள்ளணும்னாக்கி அவருடைய சித்தம், அவருடைய திட்டம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், அவருக்கு பிரியமானதை செய்யணும். இந்த 2 காரியங்களையும் செய்கிறதுக்கு நாம் அர்ப்பணித்து ஜெபிக்கணும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இதுக்கு நமக்கு வந்து பாருங்கள், ஒரு சிறுமையானவன் எளிமையானவனுக்குலாம் ஆண்டவர் வந்து என்ன இல்லாமல் செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனால் வந்து அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆண்டவர் நீதி செய்கிறவர், அது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் வந்து யாரையுமே தள்ளுறது இல்லை ஆண்டவர். அவங்க வந்து மனம் திரும்பி நிறைய நம்ம ஒரு இதெல்லாம் பார்த்தோம்னாக்கி மிஷினரிலாம் பார்த்தோம்னாக்கி நிறைய பேர் ஊழியம் பண்ணதுக்கு வந்தவங்க அவங்களெல்லாம் சாதாரணமாக பார்த்தோம்னா நிறைய தவறு செஞ்சுட்டு அந்த மாதிரி வந்திருப்பாங்க. அவங்கள கொலைகாரங்க நிறைய கொலை பண்ணிட்டு கூட பார்த்திங்கனாக்கி நிறையா ஊழியம் பண்ணுறவங்களாம் இருக்காங்கல்ல. அப்படி மனம் திரும்புதல் வந்து ஆண்டவர் தான் செய்ய முடியும், ஆண்டவர் தான் ரட்சிப்பை கொடுக்காரு. அதனால் உதவி வந்து யாருக்குனாலும் செய்யலாம். அவர் படித்தவன் கொடுக்கலாம், படிக்காதவன் கொடுக்கலாம், ஏழை கொடுக்கலாம், பணக்காரன் கொடுக்கலாம், யாருக்குனாலும் கொடுக்கல. அவர் வந்து யாருமே வந்து தள்ளி விடுறதில்லை, இவன் எனக்கு சரியில்லை, இவன் சரியாக செஞ்சுக்கிட மாட்டான் அப்படின்னு யாருமே தள்ளுறதில்லை. அவர் வந்து போதிச்சு நடத்தக்கூடிய அவர் போதகர். நமக்கு வந்து தெரியலன்னு வைங்க, உடனே அவர்கிட்ட கேட்டோம்னாக்கி அவர் நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு பெரிய நல்ல போதகராக இருக்கார். அதனால் வசனங்கள் தியானிக்கும் பொழுதே பார்த்திங்கன்னாக்கி நீங்கள் ஜெபத்தோடு கூட ஆவியானவரை நீங்கள் ஆண்டவரை நீங்கள் சொல்லித்தாங்க, எனக்கு தெரியலை, இதுக்கு அர்த்தம் தெரியணும், இல்லாட்டா எனக்கு இது புரிய மாட்டேங்க, அதுக்கு எனக்கு சொல்லுங்கள், இல்லாட்டா என்னால் ஜெபிக்க முடியலை, என்னால் அந்த வேதம் வாசிக்க முடியலை, உங்கள் உதவியை மாத்திரம்தான் நாடணும்னு நினைக்கிறேன், ஆனால் எந்த மனுஷங்கிட்டே போய் நான் கேட்டிருந்தேன், அதெல்லாம் எனக்கு தவிர்க்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நீங்கள் தான் எல்லாத்தையும் தரணும், எனக்கு எல்லாத்தையும் சொல்லி தரணும், எப்படின்னு கற்றுத்தரணும், நீங்கள் உங்கள்கிட்ட தான் நான் கற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருந்து ஆண்டவருடைய உதவியை நாடும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றிலும் நமக்கு உதவி செய்கிறவர். மனுஷன் வந்து ஏதாவது ஒன்று தான் உதவி செய்வான், ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றிலும் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் உதவி செய்ய பலமுள்ளவராக இருக்காது. அதனால் உதவியை நம்ம ஆண்டவர்கிட்ட தான் நாடி தேடணும்னு சொல்லி வருவோம். இப்போ யாத்திராமதெல்லாம் பார்த்திங்கன்னாக்கி பெரிய யுத்தங்கள்லாம் வரும், யுத்தம் என்னுடையது, நீங்கள் சும்மா இருப்பீங்கங்காரு. அப்போ ஆண்டவர் வந்து எல்லா காரியமே ஒரு இலகுவாக நடத்தக்கூடிய காரியம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைப்போம், இது பெரிய காரியம், இது யார் நடத்துறது, நம்ம எப்படி இதுலேருந்து தப்பிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இலகுவாக அதை லேசான காரியமாக நினச்சி பார்த்துங்க, ஒரு நிமிஷத்தில் என்னை மாற்றதுக்கு வல்லமுள்ள ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு, அதை நான் பார்த்துருக்கேன். அதனால் நீங்களும் பாருங்கள், உதவியை நாடி தேடும்பொழுது ஆண்டவர்கிட்ட ஜெபித்துட்டு நீங்கள் போங்க, பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறத நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க முடியும். அதை வந்து ஒரு உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னா, பைபிளில் நம்ம நிறைய காரியங்கள் படிக்கும். அதில் ஒரு உதாரணமாக ஒரு ஆளை வச்சு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்ததை பற்றி நம்ம தியானிக்கும் பொழுது இன்னும் அதிகமாக நீங்கள் தியானித்து அதை ஜெபிக்கலாம். அப்படிங்கிறதுனால நான் இந்த வசனங்களை நான் சொல்கிறேன். 1 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் 10-12 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த இடத்துல ஒரு யுத்தம் நடக்கிறதுக்கு தயாராகினாங்க. பெலிஸ்தர் இவங்களுக்கு இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக வர்றாங்க. வரும்பொழுது சாமுவேல் தான் அங்கே எல்லா வேலையும் பார்க்காரு, நியாயாதிபதியாக, ஆசாரியனா, தீர்க்கதரிசியாக 3 வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. அவர் தான் எல்லாத்தையும் நியாயம் தீர்க்கணும், எதுவும் சண்டை வந்தால் மற்ற பிரச்சனை வந்தோம்னாக்கி பார்க்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இவர் என்ன செய்கிறாரு, யுத்தம் பண்ண வராங்க, நாம் என்ன செய்கிறதுன்னு மக்கள்லாம் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, சரி ஆண்டவர் எதுவாக செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க மனுஷன். ஆண்டவர் ஜெபித்து சொல்கிறாரு, நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு. நம்ம யுத்தத்துக்கு போக வேண்டியதுனா யுத்த மக்கள் சத்தம்லாம் கேட்குது. கேட்டோன்னே இவங்களுக்கு பயம் வருது. பயம் அந்த இடத்துல நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த கதை மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் படிங்க, அதெல்லாம் 7வது அதிகாரத்தில்
அந்த இடத்துல பாருங்கள், அப்போ யுத்தம் வருது. அந்த இடத்துல யுத்தம் வந்துட்டுன்னு சொன்ன உடனே இவங்க என்ன செய்தாங்க, சாமுவேல் வந்து என்ன செய்தார், யுத்தம் வந்துட்டு இந்த பக்கத்தில் வந்துட்டோம்னா சாமுவேல் என்ன செய்தார், ஒன்றுமே ஜெபிக்கிற மட்டும்தான் செய்தார் அவர். அந்த இடத்துல பாருங்கள், ஒரு பெரிய இடி முழக்கத்தை, அந்த மகா பெரிய இடி முழக்கம்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அந்த வசனத்தில் படிங்கன்னா மகா எதிரி வர்றான் என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கும்போது அந்த பெலிஸ்தருக்கு எதிராக வந்து ஆண்டவர் ஒரு மகா பெரிய இடி முழக்கத்தை முழங்க பண்ணினார். அந்த இடி முழக்கம் தான் அதுதான். அது ஒன்று வந்தோடனே பார்த்துக்கோங்க, அந்த இடத்துல எல்லாமே விழுந்துரும்போது இவங்க போய் சண்டை போட்டு பெரிய போர்க்களம் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யலை. ஆண்டவர் வந்து அவங்களுக்கு செய்தேன்னு சொல்லி வாக்கு கொடுத்ததை அப்படியே செஞ்சு முடிக்காரு. இவங்க பெரிய யுத்தம் வரும், இவங்க பெலிஸ்தெல்லாம் எத்தனை பேர் கொண்டு போட்டுருவானோ அப்படின்னு சொல்லி அவங்க தவிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து என்ன செய்கிற காரியங்கள் பாருங்கள், ஒரு பெரிய இடி முழக்கத்தை உருவாக்கி அதுலேருந்து அவங்களுக்கு உதவி செஞ்சு அவரை வந்து அந்த யுத்தத்துலேருந்து அவங்க வந்து முடிஞ்சு அவங்க வெற்றியை பெறுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு தான் எபனேசர்னு சொல்லி ஒரு கல்லை நட்டு சாமுவேல் வந்து அதில் பேரிடுவான்னு சொல்லி நம்ம படிக்கலாம். அப்போ இந்த காரியம் வந்து கர்த்தர் செய்த காரியம்தான். இந்த கர்த்தர் தான், ஆண்டவர் தான் நமக்கு உதவி செஞ்சுருக்காரு. அதனால் உதவி செஞ்சாருன்னு சொல்லி அந்த பேரை விடுதாருன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், நிறைய காரியங்கள் நமக்கு உதவியே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இது பெரிய யுத்தம், நமக்கு பெரிய யுத்தம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு சின்ன காரியங்களை செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா பெரிய கத்தி அது இதெல்லாம் வச்சுட்டு ஒன்றுமே செய்யலை. இப்போ பெலிஸ்தருக்கு எதிராக பெலிஸ்தர்னாலே வந்து அவங்க வந்து பெரிய பெரிய ஆட்களாக இருப்பாங்க, அவங்க யுத்தத்தில் அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் அதை பார்த்தோம்னா கோலியாத்து அப்படி தானே வந்து நிற்பான். அவன் வந்து சொல்லுவான், இங்கே இஸ்ரேலில் எவனாவது இருந்தோம்னா வாங்கினோம்னாக்கி அவங்க பயந்துட்டு இருக்கான். ஏன் பயந்துட்டு இருக்காங்கன்னா அவனுடைய முக அமைப்பு, அவன் கையில் வச்சுருக்க பொருட்கள் அதெல்லாம் பார்த்தா ரொம்ப கொடூரமாக இருக்கிறதுனால இவங்க வந்து அந்த யுத்தத்தில் நம்ம ஜெயிப்போமா அப்படிங்கக்கூடிய காரியங்களில் பயப்படுறதை நம்ம பார்ப்போம். ஆனால் அந்த இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி கோலியாத்தை வென்றது வந்து தாவீது உங்களுக்கு தெரியும். அவன் வந்து இப்போ பெரிய அந்த சாமுவேல்கிட்ட போகும்போது, நீங்கள் சவுல்கிட்ட போகும்போது கூட்டிகிட்டு போவாங்க எல்லோரும், தாவீது இந்த சின்ன பையன் தான், இவன் நான் சண்டைக்கு போகிறேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகும்போது அவன் வந்து சவுல் வந்து எல்லா விதமான காரியங்களையும் செய்து தான் அவன் யுத்தத்துக்கு போகும்போது நிறைய இந்த ட்ரெஸ் போடுறது, அப்புறம் கையில் எடுத்துகிட்டு போகிறது எல்லாத்தையுமே கொடுக்கும்போது எல்லாத்தையும் போட்டு இந்த ஆள் உயரத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அதனால் எனக்கு இதெல்லாம் சரிப்படாது, இதெல்லாம் போட்டு நான் பழக்கம் கிடையாது, அதனால் ஆண்டவர் என் கூட இருக்கார், நான் ஆண்டவருடைய நாமத்தில் போய் நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு இந்த ஆள் போகிறாரு. 2 கல்லை அவர் எப்பவும் இந்த கூழாங்கல்லை போட்டுட்டு இந்த வில் மாதிரி வச்சு அடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி செஞ்ச ஆள். அதை 2 கல்லை எடுத்து வச்சுட்டு அவர் போகிறாரு. இவங்க எல்லாம் என்ன இப்படி போகிறான் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க ஒரு வேளை. நம்முடைய வாழ்க்கையிலையும் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பக்கத்துலலாம் பார்ப்பாங்க, என்ன இவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி எந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையாக நாம் இருந்தோம்னா, ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருந்தால், நம்ம உதவியை ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தோம்னாக்கி நம்மளுக்கும் அந்த மாதிரி தான் இந்த கோலியாத்துக்கு செஞ்சார் பாருங்கள், இந்த சாமுவேலுக்கு செஞ்சார், யோபுக்கு செஞ்சார்ல, அந்த மாதிரி காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் செய்யறதுக்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவர்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு அந்த நாட்டில் ஜெயிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பெரிய யுத்தத்தை பிசாசானம் கொண்டு வந்தாலும் சரி, அதிலிருந்து நம்மளை விடுதலை செய்யறதுக்கு உதவி செய்கிறதுக்கு நம்ம தகப்பனாக நம்மளோடு கூட இருக்கார், ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கார். அந்த அபிஷேகத்தின் மூலமாக நாம் வெற்றியை சுதந்திரிக்க முடியும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில், நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலலாம் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்யறதுக்கு வல்லமுள்ளவர். அதனால் நம்ம அர்ப்பணித்து ஜெயிப்போம். சோர்ந்து போய் இருந்தோமானால் அதெல்லாம் நம்ம சோர்வை நம்ம விட்டுட்டு ஆண்டவர் சித்தத்தை செய்கிறதுக்கும் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறதுக்கும் நம்ம அர்ப்பணித்து இந்த 2 காரியங்களை செஞ்சு நம்ம இந்த காரியங்களும் செய்யும் பொழுது ஆண்டவருடைய உதவியை நமக்கு தரதுக்கு அவர் வல்லமுள்ளவராக இருக்கார். அவர் உதவி மாத்திரம் நம்ம உலகத்தில் நம்ம மறிக்கும் வரை போதுமானதாக இருக்குதுனால அந்த உதவியை நாடி நம்ம ஜெயிப்போம். அந்த பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்முடைய வாழ்க்கை இருக்க இந்த நாட்டில் அர்ப்பணித்து ஜெபிங்க. அந்த பெரிய காரியங்களை செய்வாங்க. ஆமாம்.
என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஜெபிப்போம். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. முடியாதையா, வாழ தெரியாதையா. முடியாதையா, வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. ஆம் சாமி, எப்போதும் உங்க கிருபை மாத்திரம் எங்களை தாங்கி வழிநடத்துகிற தயவுக்காய் நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உதவியை நாங்கள் மனிதனை நம்பி ஓடி உலகத்திலே ஓடாதபடி உண்மையை நம்பி உங்களுடைய பாத்திலே அமர்ந்து உங்களுடைய உதவியை நாடி தேடி ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் தேவன் தாமே எங்களை வழிநடத்தத்தக்கதாக நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உதவி வரும் கண்மலை நோக்கி நாங்கள் பார்க்கத்தக்கதாய் எங்களை கண்மலையின் மேல் உயர்த்துகிற நல்ல தகப்பன் எங்களோடு கூட இருக்கிறதை நாங்கள் உணர்ந்து செபிக்கத்தக்கதாய் இந்த நாட்களில் அநேக பிள்ளைகளை நீ தொட வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. எளிமையாக இருந்தாலும் சிறுமையாக இருந்தாலும் எங்களை நோக்கி பார்த்து எங்களை அரவணைத்து நடத்துகிற ஒரு நல்ல தகப்பன் எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. சிலுவையில் எங்களுக்காக ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டீங்க, எங்களுடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கீங்களே நன்றி ஆண்டவரே. எந்த தகுதியும் இல்லாத எங்களை தெரிந்து கொண்டீங்களே எனக்கு நன்றி. அனைத்தையும் சர்வத்தையும் படைத்த அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையா எங்களை மாற்றி இருக்கீங்களே அக்கா நன்றி ஆண்டவரே. அந்த பெரிய கிருபையை தந்திருக்கீங்களே உனக்கு நன்றி ஆண்டவரே. அந்த தேவனை நோக்கி உடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உதவியை நாடி தேடுகிற பிள்ளைகளா இந்த நாட்களிலே வர இந்த தேவன்தாமே இந்த வசனங்களை நீ ஆண்டவரே பிள்ளைகளோடு கூட பேச வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. உடைய வசனங்கள் மாத்திரம்தான் பேசணும் ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தை அல்ல ஆண்டவரே. உடைய வசனத்தின் மூலமாய் செபித்த அநேகர் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்களே. உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்து உம்முடைய கிருபைக்காக உம்முடைய உதவிக்காக உம்முடைய நாடி தேடி வருகிற ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். அர்ப்பணி நாங்கள் வாழ எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அர்ப்பணிக்க கிருபை செய்யுங்க சுவாமி. பிசாசனம் எத்தனை சோதனை, எத்தனை யுத்தங்கள், எத்தனை திட்டங்கள் வைத்திருந்தாலும் எல்லா திட்டங்களையும் அர்த்தமாக்கி தேவன் யுத்தம் செய்து ஆண்டவரை ஜெயிக்க செய்தீரே. அப்படி எங்களை வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசும் ஆவியானவர் எங்களோடு கூட பேசி எங்களை நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய காயப்பட்ட கரம் எங்களை சுகமாக்கட்டும். உம்முடைய நாமத்தை உயர்த்துக்கிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ கிருபை செய்யும் ஆண்டவரே. எந்த இடத்துல நாங்கள் வெக்கத்தோடு இருக்கிறோமோ அந்த இடத்துல நீங்கள் உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிற கேட்குற பிள்ளைகளுக்கு எந்த இடத்துல ஆண்டவரே சோர்வோடு இருக்கிறாங்களோ வேதனையோடு இருக்கிறாங்க, அந்த வேதனையை எல்லாவற்றையும் நீக்கி உதவி செய்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார் என்பதை இந்த நாட்களிலே நாங்கள்
நாங்கள் அறிக்கை செய்து அதை நாங்கள் சுதந்திரத்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக காணப்பட தேவன் இந்த நாட்களை உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த உதவியை உம்மிடத்திலே நாடி தேடி வர இந்த நாட்களே நீங்கள் எங்களோடு கூட பேசின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே அசைவாடி எங்களோடு கூட இந்த வசனங்களாக போதித்து நடத்துகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றி. உண்மையே நம்பி ஆண்டவரே யோபு ஜெயித்தது போல ஆண்டவரே என்னுடைய சொந்த கண்களால் பார்ப்பேன் என்று நாரி போய் இருக்கும் பொழுது ஆண்டவரே சொல்லி ஆண்டவரே ஜெயத்தை பெற்றுக்கொண்டாரே. அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சோதனை வேதனைகள் இருந்தாலும் எல்லாவற்றிலும் என் தேவன் தூக்கி எடுக்க வல்லமுள்ளவர், அவருடைய கரத்தினால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி நாங்கள் அர்ப்பணித்து ஜெபித்தாண்டவரே. என்னுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாக வாழ எங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ, யாரெல்லாம் குடும்பத்தை பிள்ளைகளை அர்ப்பணிக்காங்களோ ஆண்டவரே, பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதித்த ஆண்டவரே. அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வமாய் நீ நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. எந்த இடத்துல நாங்கள் மனிதனை நம்பி ஓடி நிற்கவே கூடாது ஆண்டவரே. உண்மையை நம்பி ஜெபித்த ஆண்டவரே, அந்த கண்மலையிலே உயர்த்துகிற தேவனுடைய வல்லமுள்ள வசனங்கள் எங்களை போய்த்து நடத்தி உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களிடத்திலிருந்து உதவி பெற்றுக்கொண்டு இந்த நாட்களில் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. உலகத்தில் எத்தனையோ போராட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, நீங்கள் எல்லாவற்றையும் செய்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியா, நீங்கள் உயிர் தந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியா, எங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிற நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எந்த இடத்துல மரித்து போய் கிடக்கிறோமோ அந்த இடத்துல நீங்கள் உயிர்ப்பித்து எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உதவி உங்களுடைய கருத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ தேவன் தாமே இந்த நாட்களில் கிரியை செய்யணுமா ஜெபிக்கிறோம். அவையானோ அப்படி செய்து வழிநடத்த போகிறக்கா நன்றி. எங்களை ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்துக்கணும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை நடத்துகிற பாதைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இன்னமும் நடத்த போகிறக்கா நன்றி செலுத்துகிறேன், துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. மறுபடியும் நம்முடைய சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். ஏசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களின் நல்ல பிதாவே.